சுனமியால் சாட்சி பெற்றாள். அந்த ஜனத்துல சுனமியில இருக்கிற ஜனங்கள் இவ குறைய பார்க்கல, பரலோகம் விடல. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் சுனமிலுக்கு இருந்தது. அப்போ எலிசா வந்து படுத்துக்கிட்டு சொல்றாரு, கேசிய பார்த்து, அந்த கட்டில படுத்து சொல்ற, வந்து போ படுக்க முடியும் சொல்றாரு. இந்த சுனமிலுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வேண்டுமா? நான் யாருக்கிட்ட பேசணுமா? அதிகாரிட்ட பேசணுமா? ராஜாக்கள்கிட்ட பேசணுமா? அவளை கூப்பிடுன்னு சொல்றாரு. அப்ப கூப்பிட்டு போது அவ சொல்றா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேண்டாம், நான் ஜனங்கள் மத்தியில, என் ஜனத்தின் மத்தியில நான் சௌக்கியமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்றான். பாத்தீங்களா, கருணை உள்ளம் எப்படி தெரியுங்களா? தாத்தான் கேட்காது, கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும், சாட்சி பெற வேண்டும். கர்த்தர் இது உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனுக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குனிந்து அவர் கருணை கண்களை காட்டி பார்வையில நீங்கள் அவருக்கு கருணை செய்ய வேண்டும். ஊழியர்களுக்கு என்ன வேணும்? எத்தனை ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியல, ஒன்றுமே இல்லை, தவிக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஏன் சில குறைகள் தெரியுங்களா? விசுவாசிகள் ஜெபம் பண்ணணும். அப்போ பரிசுத்தவான்கள் என்று இவள் அறிந்து கொண்டால், எலிசா இந்த மகள், இந்த சுனமியால் அவள் கனம் பொருந்தியவள், அவள் மாமிசத்திலே என்ன அறிந்து கொண்டாள். அப்ப ஒரு விசுவாசி ஊழியக்காரனை அறிந்து கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரன் விசுவாசியை பார்த்து குறை சொல்றது, இது திருந்துமா திருந்தாதா, இது வாழுமா வாழாதா, இல்ல அவங்கள பாருங்க. உங்க கண்ணும் கருணையா இருக்கணும், அவங்க கண்ணும் கருணையா இருக்கணும். ஆதலால் அங்க மாமிசத்துக்கு இடம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. மாமிசத்துக்கு இடமே இல்லை அந்த இடத்துல. ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க. இவ ஒரு பரிசுத்தவானுக்கு எப்படி செஞ்சா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான தேவன், அவருக்கு நம்ம என்னென்ன செய்யணும் பாருங்க. அவர் நம்ம சந்தோஷமா வைக்கணுங்க. அவர்கிட்ட சிலுவையில் அடிபட்டார், காயப்பட்டார், அடிகள் வாங்கினார், நொறுக்கப்பட்டார், அவர் பீஸ் பீஸா ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. இவருக்கு நம்ம மூலமாக, என் மூலமாக சாட்சி பெற வேண்டும். ஆண்டவரே, பாவமில்லாத வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு எந்த அதிகாரம் வேண்டாம்ப்பா, உங்க அன்பு போதும்பா சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான பரிசுத்தவான், உண்மையான விசுவாசி என்ன பண்ண வேண்டும் தெரியுங்களா? தாத்தான் கேட்கக்கூடாது, ஆண்டவரே அதிகாரத்தை கொடுங்கப்பா, எந்த அதிகாரம் கொடுங்க, அந்த அதிகாரம், அப்படி அதிகாரமே வேண்டாம். மனவத்தை யார் தெரியுங்களா?